வணக்கம் நண்பர்களே. லவ் மேரேஜ் சண்முக பிரியன் அவருடைய இதில் வந்திருக்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, சுஷ்மிதா, மீனாட்சி, இந்த படத்துக்கு வந்து சீன் ரோல்டன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். அதே போல் இந்த படத்தோடைய முக்கியமான கதாபாத்திரங்களை சொல்லி ஆகணும். ஒன்று வந்து ரமேஷ் திலக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோடங்கி வடிவேலு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ். இவங்கெல்லாம் ஏன் முக்கியமான கதாபாத்திரம், அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த கதாபாத்திரங்கள் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, படம் வந்து அவ்வளோ அருமையாக இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த படத்தில் நடித்து ஒரு 90s கிட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை வந்து கொண்டு வந்து நம்ம மனசை வந்து அப்படியே எங்கப்பா அப்படியே ஒரு ஒரு ஆதங்கத்தை கொட்டிடலாம். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக எடுத்துருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது குடும்பஸ்தன் இது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த லவ் மேரேஜ் தான். அதோட கதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விக்ரம் பிரபு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வராரு. இங்கே மதுரையிலேருந்து தமக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கு. அந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? அதாவது நிச்சயம் பண்ண வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராமல் கொரோனா காலகட்டத்தில் வந்து அந்த சம்பவம் வந்து நடக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது, கம்ப்ளீட்டாக லாக்டவுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலே தங்குறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கதையெல்லாம் கிடையாது. இது வந்து சுருக்கமான ஒரு கதை சொல்கிறேன். விக்ரம் பிரபு அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர் வாதியாராக இருக்கிறாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வராரு. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கு. பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அழகாக இருக்கிறனா பார்க்குது. இவருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணமாக வந்து நடைபெறுகிறது. இதுதான். ஸோ விக்ரம் பிரபு கடைசியில் தனக்கு பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அதுதான் வந்து இந்த படத்தோட கதை. இதில் 2 விஷயம் சொல்கிறேன். 2 பொண்ணுங்க இருக்கும். ஓகேங்களா? சுஷ்மிதா, மீனாட்சி. வந்து விக்ரம் பிரபு முதல் பொண்ணை கல்யாணம் பண்ண போவார். அவருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? கடைசியில் விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் பண்ணுற பொண்ணு யாரு? அதாவது என்னன்னா, இவர் தாலி கட்ட போகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க. இவர் எப்படி இந்த கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அந்த பொண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பாரம்பரியத்தில் அந்த ஜாதி மதம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அப்படி வைக்காதீங்க. காதலிச்ச எங்களை மாற, அதாவது காதலிக்கிறோம், எங்கள் காதலை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தோடைய ஒரு மாரல், அதாவது மாரல் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கதை படிச்சுட்டு அந்த மாதிரி மாரல் ஆஃப் த மூவி வந்து ஜாதி மதம் பாரம்பரியம் எல்லாம் வந்து பார்க்காதீங்க. 2 மனம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. லேக் எல்லாம் இருக்காதுங்க. படமே 2 மணி நேரம் தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம வடிவேலு கோடங்கி வந்து செம்மையான ஒரு வேலையெல்லாம் பண்ணுவார். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அருள்தாஸ் மாற வந்து அதாவது எல்லாத்துக்குமே அந்த பேசுவாங்க தெரியுமா, ஒரு ஆள் நின்றுட்டு, ஏய் அதை அப்படி பண்ணு, என்னையா அப்படி பண்ணுற, கல்யாண வீடு தெரியாதா, ஒரு கல்யாணத்தில் எப்படி சாப்பிட்றது, அதாவது அந்த அதட்டல், ஒரு உருட்டல், அவருக்கே அந்த ஒரு தோரணை, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தத்ரூபமாக ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சூப்பர். மாமா கேரக்டர் தான் வந்து உண்மையிலேயே ஹைலைட்டு. அவருடைய அப்பா அம்மா மற்றும் பலர் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிற விக்ரம் பிரபு இப்படி ஒரு பூ போல மனசு இருக்கிற ஸ்கிரிப்டில் நடித்து இப்படி கொடுத்துருக்காருங்கிறது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சீன் ரோல்டன் அவருடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கெங்கே தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சில இடத்துல அந்த ஃபைட்டு, ஒரு சில காட்சிகள் எல்லாம் வந்து அது தேவை இல்லை. பட் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஒரு மசாலா தன்மைக்காக கொஞ்சம் வச்சுருக்காங்க. படம் வந்து நல்லா இருக்குது. யூ ஹேவ் டு மஸ்ட் வாட்ச். நான் தான் சொல்கிறேன், எத்தனையோ படம் நீங்கள் வந்துட்டு பார்க்க போய் ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வருவீங்க. ஃபீல் குட் மூவின்னு சொல்லிட்டு வருவீங்க. இதுக்கு நாங்கள் கேரண்டி. தேங்க்யூ.